இது கள்ளச்சாராயத்தால் சாகவில்லை, பல்வேறு பிரச்சனையின் அடிப்படையிலே இந்த 3 பேரும் உயிர்ந்திருக்கின்றார்கள் என்ற ஒரு தவறான கருத்தை சொல்லிய காரணத்தினால் அந்த 3 பேருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்த வருகின்ற பல பேர் அந்த கள்ளச்சாராயத்தை பருகியதால் அவர்களும் உயிரிழந்தார்கள். அதற்கு இந்த அரசு என்ன நடவடிக்கை எடுக்கப்படுகின்றது? எதுவுமே இல்லை. சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு முறையான நடவடிக்கை இல்லை. விலைமதிக்க முடியாத 68 உயிர்கள் நாம் இழந்திருக்கின்றோம். பெரும்பாலானோர் தாழ்த்தப்பட்ட மக்களைச் சேர்ந்த பட்டியலத்தைச் சேர்ந்தவர். ஆக இந்த அரசு எப்படி இருக்கின்றது என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். உண்மையிலேயே இந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் காவல்துறை கண்காணிப்பில் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் அந்த உயிர்களை காப்பாற்றியிருக்கலாம். ஆனால் ஒரு எம்எல்ஏவை இதற்கு துணை நின்றதாக எனக்கு வந்த தகவல். அவருக்கு வேண்டிப்பட்டவர்கள் தான் அந்த கள்ளச்சாராய விற்பனையை மேற்கொண்டதின் விளைவாக 68 உயிரை நாம் இழந்துவிட்டோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்தவுடன் இதற்கு தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட்டு இதில் யாரெல்லாம் ஈடுபட்டார்களோ அவர்கள் அத்தனை பேரும் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும்.